இதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வெனிசுலா தலைவர் வந்து தூக்கிட்டானுங்க அமெரிக்காக்காரனுங்க. எதுக்காக இப்போ தூக்கியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இப்போது க்ரூட் ஆயிலுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. க்ரூட் ஆயிலுங்கிறது வந்து நாட்டில் எல்லா நாட்டுக்குமே தேவையானது ஒன்று. பெட்ரோலியம் இல்லாமல் வந்து எந்த இதுவும் இயங்க முடியாது. ஸோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, டாலரில் தான் நீங்கள் வந்து ஆயிலை வாங்கி ஆகணும். இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஒரு ஆயில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாலரில் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அமெரிக்காக்காரன் வந்து முன்னாலேயே ஒரு டீல் பேசிட்டான். இந்த கண்ட்ரிஸ் கூட, கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே வந்து டீல் பேசிட்டான். நான் வந்து என்னோட ஆர்மியை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் பாதுகாப்புக்கு, நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலில் சேல் பண்ணுறதை வந்து டாலரில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கும் நிறைய கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, மற்ற கண்ட்ரிஸ்க்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து இதில் பெத்த லாபம். ஏன்னா அவன் வந்து US டாலரை சும்மா பிரிண்ட் தான் அடிச்சு கொடுக்குறான். அதனால் அவனோட நாட்டோட ஜிடிபியிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ஒரு பேப்பரை தானே, அந்த பேப்பரை நீங்கள் நம்பி அந்த இதில் வாங்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. இது என்ன பண்ணாருன்னா, சதாம் வந்து ஃபஸ்ட்டு கிராக் பண்ணார். ஒரு 2000 காலகட்டத்தில் வந்து சதாம் வந்து என்ன பண்ணார், டாலர்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து யூரோவில் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோவை கொடுத்து வாங்கிக்கிறேன்னாரு. அதனால என்ன பண்ணாங்க, இவனுங்க சதாம் மேலே ஒரு பொய்யா ஒரு பழியை போட்டு தூக்கி அவனுங்களை சோழி முடிச்சுட்டானுங்க. அடுத்தாள் என்ன பண்ணானுங்க, அடுத்தாள் இன்னொரு கண்ட்ரிலேருந்து ஒரு தலைவர் வந்தார், லிபியான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த கண்ட்ரி தலைவர் என்ன சொல்லார், நான் வந்து கோல்டை நம்பிக்கிறேன். ஏன்னா கோல்டு வந்து கரன்சி மாதிரி கிடையாது, கோல்டுக்கு வந்து ஒரு அசெட் வேல்யூ உண்டு கண்டிப்பாக. அதனால அவர் என்ன சூஸ் பண்ணார், நான் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் க்ரூடை வாங்கிக்கிறேன் விற்றுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ என்ன பண்ணானுங்க, இவனுங்க அவனையும் தூக்கிட்டானுங்க. இப்போ கடைசியாக என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, வெனிசுலா தலைவர் என்ன சொன்னார், நான் வந்து இப்போ ரஷ்யாவுக்கு க்ரூட் ஆயிலை கொடுத்தேன்னா ரஷ்யா தர்ற நான் ரூபியா அந்த நாட்டு கரன்சியை வாங்கிக்கிறேன், சைனாட்ட ஆயிலை விற்றேன்னா சைனா தர்ற அந்த கரன்சியை நான் வாங்கி இது பண்ணிக்கிறேன், எனக்கு டாலர் தேவையில்லை அப்படின்னாரு. அதனால தான் இப்போ தூக்கியிருக்கானுங்க. இதனால் என்ன ஆகும்னா, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காக்காரனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா அவனோட டாலர் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். மற்ற ஆயில் ரிசர்வ் இருக்கிற கண்ட்ரிலாம் இவனை விட அடிச்சு தூக்கி மேலே போயிடுவான். நீங்கள் நினைக்கலாம், சைனா ரஷ்யா இவனுங்கெல்லாம் ஏன் வந்து அமெரிக்காவை ஆப்போனண்டாக பார்க்குறானுங்க அப்படின்னு. ஏன்னா அவனுங்க வந்து சேம் லெவலில் இருக்கிறவனுங்க. அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா சைனாட்ட ரஷ்யாட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இந்தியா வந்து பெரிய கண்ட்ரி, ஆர்மி இல்லைன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற நீங்கள் வந்து ரொம்ப, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்காரன் வந்து ரொம்ப சப்பை. ஏன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கான டெக்னாலஜி கிடையாது, R&D கிடையாது. சைனாட்ட இருக்கிற R&Dலெல்லாம் 1% கூட இந்தியாவில் கிடையாது. அவன் அவ்வளோ ரிசர்ச் பண்ணுறான், டெவலப் பண்ணுறான், அவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கிறான். நீங்கள் இன்னும் மாட்டு முத்திர சங்கியாவே இல்லாமல் இதை விட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து நிறைய கற்றுக்கோங்க. ட்ரேடு எப்படி நடக்குது, ஆயில் ட்ரேடு எப்படி நடக்குது, எதுக்காக இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதை விட அதிகமான நிறைய இருக்குது. இன்னைக்கு இது